தேர்தல் வரும்போது கவர்ச்சிகரமாக இந்த வெற்று அறிவிப்புகளான இலவசம், சலுகை, போனஸ், மானியம் இப்படியான திட்டங்களையே அறிவித்து அதன் மூலம் வாக்கு வாங்கி தொடர்ந்து அதிகாரத்திற்கு வந்து நாட்டை பற்றியோ நாட்டு மக்களின் நலனை பற்றியோ கொஞ்சம் சிந்திக்காது பதவியில் இருப்பது, அதை வைத்து பலாயிரக்கணக்கான கோடிகளை பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க திருப்பி பதவிக்கு வருவது என்பதையே ஒரு அரசியல் நடைமுறையாக மாற்றியவர்கள் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த ஆட்சியாளர். இந்த நாட்டு நிர்வாகத்தில் இருக்கிற பெரிய புற்றுநோயே ஒரு முறையற்ற கொடிய நிர்வாகமே இந்த ஊழல் லஞ்சம் தான். நாம் ஊழல் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட, முழுமையாக அரசுமயமாக்கப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எது ஒன்றுக்கும் காசு. நீங்கள் பிறப்புச் சான்று வாங்குதலிலிருந்து இறப்புச் சான்றிதழ் வாங்குவது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பணம் பணம் பணம், அதுதான் கட்டமைக்கிறது. பணம் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்யும் என்றால் அங்கே சேவை என்கிற சொல் செத்து விழுந்துவிடும். பணத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் என்பது ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் சிதைத்து அழித்துவிடும். சாதியை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் என்பது சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் கொன்றுவிடும். மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்வது, அதிகாரத்துக்கு வருவது என்பது மனிதநேயம் என்ற ஒன்றையே கொன்று புதைத்துவிடும். இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அறிவிற்சிறந்த எனது பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து இதை பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த சூழலில் நம்மால் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா? முடியும், ஒழித்துவிட முடியும். ஒரு நேர்மையாளன் ஆட்சி அதிகாரத்திற்கு அமர்ந்தால் ஊழல் லஞ்சம்ங்கிறது அந்த சொல்லை இல்லாத ஒளிந்து விடும். அப்படி ஆட்சி நடந்திருக்கிறது. நம்முடைய தாத்தா குமாரசாமி ரெட்டியார் காலத்திலே, நம்முடைய தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்திலே, நம்முடைய தாத்தா காமராஜர் காலத்திலே ஊழல் லஞ்சம் என்பது இல்லை. அப்ப நேர்மையான ஆட்சியாளர்கள் நமது முன்னவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று ஊழல் லஞ்சத்தை இல்லாது ஒன்றுமில்லை. ஊழல் லஞ்சமும், ஊழல் செய்ய தெரியாதவன், லஞ்சம் வாங்க தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன் என்று பேசுகிற அளவிற்கு இந்த நாட்டில் ஊழல் லஞ்சமும் ஊறி பெருத்து கொழுத்து போய் நிற்பதை நாம் பார்க்கிறோம். அதை சரி செய்துவிட முடியும். இந்த கொலை கொள்ளை அதை நிறுத்திவிட முடியும். இந்த பாலியல் வன்கொடுமை அதை கடும் சட்டத்தின் மூலமாக ஒழித்து விட முடியும். ஒரு பெண்ணை தொடுவதற்கு அச்சப்படுகிற அளவிற்கு அதை சரி செய்துவிட முடியும்.